நம்ம சென்னையில் ஃபுட் ஃபெஸ்டிவல் உணவு திருவிழா நடந்துச்சுங்க. டிசம்பர் 20லேருந்து 24 நாளைக்கு இந்த உணவு திருவிழா நடந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டே அன்றைக்கி தான் போயிருந்தோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஃபுட் ஃபெஸ்டிவல் ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஊர்கள்லேருந்து ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், காஞ்சிபுரம் இப்படி நிறைய ஊர்லேருந்து ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இப்போ மதுரையோட ஸ்பெஷல் பருத்திப்பால், மட்டன் பிரியாணி, அதே போல் காஞ்சிபுரத்தில் அந்த கோயிலில் கிடைக்கிற இட்லி, இப்படி ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷலும் போட்டிருந்தாங்க. ரசமலாய் வச்சு கேக்கு இருந்தது, அது சூப்பராக இருந்துச்சு. அதே போல் மரவள்ளிக்கிழங்கு வச்சு வடை செஞ்சுருந்தாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன், அத்தோலையே வெஜ் நான்வெஜ், மோமோஸில் வெஜ் நான்வெஜ்ஜு, அப்புறம் க்ரீன் சிக்கன் ஃப்ரை, மீன் வந்து அவ்வளோ பெரிய மீன் வச்சு மீன் குழம்பு பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரையும் நல்லா இருந்தது. அதே போல் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் 65 இப்படி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நான்வெஜ்ஜில் தான் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கலக்கி, எக் தோசை, வாத்து முட்டையை வச்சு பணியாரம், அதே போல் வாத்து முட்டை கிரேவி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் முட்டை மிட்டாய் இப்படி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதே போல் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இங்கே பேக்டு ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. சாக்லேட் இருந்தது, பால்கோவா அப்படி நிறைய இருந்தது. ஜூஸும் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், ரோஸ் மில்க்னு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நாங்கள் 1000 ருபீஸ்க்கு சாப்பிட்டோம். நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அதே போல் மில்லட் வச்சு லட்டு பண்ணியிருந்தாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டும் இருந்தது. நான்வெஜ் ஐட்டம்ஸும் நிறைய இருந்தது. காலியாகிட்டே இருந்துச்சு, ஃபுட்டு காலியாகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டால்லையுமே அவ்வளோ கூட்டம் இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. டக்குன்னு குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ.